Match number 4 between Ground Boys versus Ground Boys versus Red Vipers. Or Red Vipers first batting ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியா இல்லை சேவ் பண்ணியிருக்காரு. அதில் இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஸோ போன பால் வந்து ட்ரிபிள் ஓடி இருந்தாங்க. செகண்ட் பால் நல்ல பால் நல்லா இல்லை வந்துருக்காங்க. ஒயிட் பால் சிக்னல் கொடுத்துருக்காங்க. Swing miss and உள்ளே வந்துருக்காங்க. பால் டாட் பால். கட்டுறான முயற்சி சரியான கனெக்ஷன் இல்லை. நல்ல பவுலிங், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒயிட் பால் சிக்னல் மீண்டும் கிடைச்சிருக்கு. ஸ்லோயர் கரெக்டாக வெயிட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பேக் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 2 வந்து ஆஃப்ல. ஆஃப் கட்டர் போட்டு டாட் பால் போட்டிருக்காங்க. போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த அடி லெக்ல திரும்பி பெரிய ஸ்விங் அண்ட் மேக்ஸிமம் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். ஸோ செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண தினேஷ் சந்திரர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடிட் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 கிடச்சிருக்கு இந்த ஓவரில். யாகர் பால் போட்டிருக்காரு அண்ட் டாட் பால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அண்ட் பவுலர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. முயற்சி வேண்டும் சரியான அனுசன் இல்லை. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங் அண்ட் ஹைட் தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போல அந்த கையில் விக்கெட். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால் விக்கெட். பால் பின்னாடி கீப்பர் கிட்டே வந்துடும். ஒரு சிங்கிள் தப்பான த்ரோ கீப்பர் கிட்ட இருந்து அது பிடிச்சாங்க வச்சிருக்காங்க. சைடே 1+ விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 டீம்ஸ் வரணும். ஸோ செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் லெக்ல மேக்ஸிமம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம். இங்கே கொஞ்சம் எடுத்து போடுங்க. ரெட் வைப்பர்ஸ். ஸோ சாரி கிரவுண்ட் பாய்ஸுங்க பேட்டிங் ஆடுறது. திரும்பி மீண்டும் ஒரு பெரிய பேக் அண்ட் மீண்டும் ஒரு மேக்ஸிமம். ட்ரீம் வாரியர்ஸ் கார்த்திக். ஓ நீக்கன் பால் பின்னாடி குயிக்காக ட்ராவல் ஆகுது அண்ட் பவுண்டரி ஃபார் டீம் கிரவுண்ட் பாய்ஸ் கிடச்சிருக்கு. நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரி எனக்கு லெஃப்ட் சைடில் போட்டு ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. குயிக்காக நோ பால் சிக்னல் கொடுத்துருக்காரு. 6 அண்ட் மேக்ஸிமம் போன பால் வந்து செக்கிங் நோ பால் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பவுலர் சேஞ்சு ஒரு சிங்கிள் அண்ட் நாங்கள் ரன் அவுட் ஆன்னு பார்க்கும்போது அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் கம்ப்ளீட் பண்ணி நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சரியான முயற்சி அண்ட் எட்ஜ். நெய்வேலி டீம் கேப்டன் ஒரு சிங்கிள் கேப்டன் நேதாஜி நாங்கள் விக்கெட். டயர் பாய்ஸ் கேப்டன். ஸோ வெற்றி பெறணும்னா 7 பாலுக்கு 2. ஸோ கிரவுண்ட் பாய்ஸுக்கு ஒரு சிங்கிள் மட்டுமே. மேட்ச் ட்ரா. இதெல்லாம் மேட்ச் டை ஆகுது. ஸோ 1 run அவே ஃப்ரம் விக்ட்ரி. சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் வினிங் சார்ஜ் பவுண்டரியோட டீம் கிரவுண்ட் பாய்ஸ் வெற்றி பெற்று 4வது டீமாக 5வது ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க.